விஜய்க்கும் நடக்கக்கூடிய கட்சியினுடைய நிகழ்வுகளுக்கும் சம்மந்தமே கிடையாது. விஜய் வந்து ஒரு பெர்ஃபார்மர், அவர் வந்து ஒரு பொம்மை. மலேசியாவில் தளபதி திருவிழா நடந்துருக்கு. டிக்கெட் விற்கிறது வித்த காசுல என்ன செய்ய போறீங்க? அதை ஏன் லைவ்ல தமிழர்களுக்கு லைவ்ல காட்டுறதுல உங்களுக்கு என்னங்க கேடு? ஆன்லைன்ல காட்டினா கூட்டம் வராது, கூட்டம் வரலைன்னா காசு வராது, காசு வரலைன்னா படம் ஓடாது. தாவேகாவுக்கான ப்ரொடியூசர் வந்து ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ்னுடைய நேரடி சித்தாந்த வாரிசாக தாவேகா செயல்படுகிறது. எப்படின்னா ஆட்டையை போடுறது. நீங்க நினைக்கிறதெல்லாம் அவர் பேசுறது இதுதான். நான் நினைப்பதை நீங்க பேச வேண்டாம் சார். ஆனா நீங்க பேசுறதுல இருக்கக்கூடிய மழுமட்டத்தனத்தை அம்பலப்படுத்துறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அண்ணன் திருமாவளவர்னா வந்து பிரசவம் பார்த்தாரா அப்படின்னு சினிமா கேட்குறாரு. அவர் பிரசவம் பார்த்தாரா என்னன்றதுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் அவர் ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணிட்டாரு. அந்த ஆப்ரேஷனில் மண்டையில் இருந்த மூலக்கோளாறு. அந்த 2 குழந்தையும் சண்டை போட்டுங்க. அந்த 2 குழந்தையும் சண்டை போடுறதுன்றது வந்து எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, மோகன் பகவத்தும் மோடியும் சண்டை போட்டுக்கிற மாதிரி. இருந்த பார்ப்பன கடப்பாறைகள்லாம் தூள் தூள் ஆக்கிட்டு தான் அங்கே பெரியார் கோட்டையை கட்டி நிற்கிறாரு. நீ புதுசாக ஒரு கடப்பாறையை செஞ்சு அதை கொண்டு வந்து பேர்த்து சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்போலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். வணக்கம். ஜனநாயகன் ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. விஜய் பேசுவதற்கு முன்பாக நம்ம பேசுகிறோம். இந்த உரையாடல் அரசியல் பேசக்கூடாது, இல்லை அது அரசியல் கட்சி கூட்டமாக மாறிவிடக்கூடாது, கொடி இருக்கக்கூடாது, கோஷம் இருக்கக்கூடாதுன்னு பல விதமான கட்டுப்பாடுகளை மலேசிய அரசு அந்த படக்குழுவினருக்கு விதிச்சிருக்கிறாங்க. அதையும் தாண்டி விஜய் ஏதோ ஒரு பேசுறதுல ஒரு அரசியல் இருக்கத்தான் போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? விஜய் பேசுறதுல அரசியல் இருக்கு அப்படின்றது வந்து எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, பலாமரத்தில் வாழைப்பூ பூக்குன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஏதோ ஒன்று சொல்ல போகிறார்ல. இல்லை, அவர் பாயிண்ட் ஆஃப் வியூன்றது என்ன? அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அஜிதா வந்து திமுகவால் இறக்கி விடப்பட்ட துரோகி. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கட்சியை வந்து புஷியானது பார்த்துப்பாரு, நம்ம படுத்து தூங்கி எந்திரிச்சா போதும். அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் 41 பேர் செத்தா என்ன, நம்ம சென்னையில் கூப்பிட்டு தடித்தனமாக மீட் பண்ணுவோம். அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் காரணம் திமுக. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் முருகன் கோயிலில் விளக்கேற்ற தாண்டி தர்கா வாசலில் விளக்கேற்ற போகிறேன்னு ஒரு குரூப் போகுது, அதை பற்றி பேசவே வேண்டான்றது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது இதுவரை சரியாக இருந்திருக்கிறது அதை நாம் பேசுவதற்கு அப்படின்றது தான் எனக்கு புரியல. தமிழ்நாட்டில் இன்றைக்கு அவருடைய கொள்கை தலைவர் பெரியார் அப்படின்னு சொல்கிறாருல்ல, அவருக்கு எதிராக எவ்வளோ பெரிய ஒரு அரசியலை சீமான் ஆபத்தாக கட்டமைத்து கொண்டிருக்கிறார். அதற்கு எதிராக அவர் அறிக்கை விட வேண்டாம், அவருடைய கூட இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தராவது அறிக்கை விட்டுருக்கிறாங்களா? சிடிஆர் நிர்மல்குமாரால் தந்தை பெரியார் எவ்வளவு மகத்தான மனிதர் என்பதை பேச முடியுமா? அருண்ராஜ் ஐஆர்எஸால் அதை பேச முடியுமா? ராஜ்மோகன் பேசிட்டு தானே தெரிஞ்சார், இப்போ ஏன் பேசாமல் இருக்கிறாரு? அதை விடுங்க, இவங்க எல்லாரையும் விடுங்க. கொள்கை கேடயமா நாஞ்சில் சம்பத் உங்களுக்கு வாய்த்திருக்கிறாரு. அவரை விட ஒரு சிறந்த பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் எப்படிப்பட்ட நபர்? வைகோ மாற்றி மாற்றி முடிவுகளை எடுத்திருக்கிறார். ஆனால் மாற்றி மாற்றி வைகோ முடிவுகள் எடுத்த காலகட்டத்தில் அந்த பொதுக்குழுவையும் சரி, செயற்குழுவையும் சரி, தொண்டர்களையும் சரி, வைகோவின் திசையில் நாம் பயணிப்போம்னு கன்வின்ஸ் பண்றது யாருடைய டியூட்டி அப்படின்னா, கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த நாஞ்சில் சம்பத் அவர்களுடைய டியூட்டி. அவர் அதை தெளிவாக செய்திருக்கிறார். நம்ம டேக் லெஃப்ட் சேனல்ல எங்களுக்கு ஒரு விரிவான பேட்டி கொடுத்திருக்கிறார். உங்களுடைய பேட்டிகள்லையுமே அவர் பலமுறை பகிர்ந்திருக்கிறார். அவர் எப்படியெல்லாம் கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறார் அப்படின்றத. திமுகவோட கூட்டணிக்கு எல்லாரும் தயாராகிருக்கிறாங்க. ஆனா அதை விட்டுட்டு அவர் மறுபடியும் ஏடிஎம்கே கூடயே போறாரு. என்ன செய்யறதுன்னு தெரியல. நாஞ்சில் சம்பத்தை கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க விடுங்கண்ணே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நாஞ்சில் சம்பத் மேடை ஏறுகிறார். 1 மணி நேர சொற்பொழிவு. மொத்த அவையும் சேர்ந்து அதிமுக கூட்டணிக்கு இந்த முறை நாங்கள் ஓயாது உழைப்போம்னு உறுதி எடுத்து அதிமுக கூட்டணிக்கு போறாங்க. அந்த முடிவு சரியா தப்பா, அரசியலாக அது சரியா தவறா என்பதையெல்லாம் தாண்டி ஒரு தலைமைக்கு எவ்வளவு நேர்மையானவராக நாஞ்சில் சம்பத் இருந்திருந்தால் அந்த வேலையை அவர் செய்திருப்பார். திமுகவில் இருந்த வரைக்கும் கடைசி நொடி வரைக்கும் அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஆதரித்தும் மு.க. ஸ்டாலின் அவர்களை ஆதரித்தும் தானே பேசிட்டு இருந்தார். அப்ப தலைமைக்கு நேர்மையா இருந்திருக்காருல்ல. அப்ப அட்லீஸ்ட் அவரையாவது பேச விட்டுருக்கலாம்ல. தலைமைக்கு நேர்மையா இருக்காருன்னு சொல்லலாம்ல. ஆமா, பேசாதீங்கன்றதுக்கு நேர்மையா இருக்கிறாரு. அப்ப அவரை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமலே கட்சிக்குள்ள சேர்த்திருக்கீங்க. விளக்கம் சொல்றாரு. ஏன் பேசல? பெரியாரை பத்தி ஏன் பேசல? இல்ல, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தக்கூடாது. யாரு நெருப்பை எரிக்கிறா? எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தக்கூடாதுன்னா எந்த விஷயத்தை பத்தியுமே பேசக்கூடாது. எல்லாமே எரியிற நெருப்பு தான். அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எரியிற நெருப்பு தான். அதுல எவன் எதுக்காக எண்ணெய் ஊத்துறான்றது தானே.
அந்த தீபத்தை அணைக்கிறதுக்கு வேலை பார்க்குறானா, அல்லது அந்த தீபத்தை ஏற்றி சங்கிகளுக்கு பயனுள்ள வகையில் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறானா, யாருக்கு பயன்பட போறான்றதே தெரியாம ஒருத்தர் அரசியல் ஆதரித்து பேசுகிறவர்கள் திருப்பரங்குன்றம் இஷ்யூல வந்து சங்கிகளுக்கு சாதகமாக தான் பேசுறாங்க. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அப்புறம் அவர் பேசுற அரசியல்ல, மலேசியாவுக்கு போய் பேச போற அரசியல்ல என்ன எதிர்பார்க்க போறோம்? தமிழ்நாட்டில் ஆனா இப்ப சமீபமா விஜய் கட்சியில போய் சேர்றவங்க இருக்காங்களா, அவங்க எல்லாம் வெளியே வந்து பேட்டிகள் கொடுக்குறாங்க. அவர் வந்து என்னுடைய விவாதங்கள்லாம் பார்த்துருக்கிறாரு. இந்த இடத்துல நீங்க இப்படி பேசுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், அப்படியே பேசியிருக்கிறீங்க அப்படின்லாம் சொன்னாரு அப்படின்னு ஒரு ஒரு உரையாடல் நிகழ்த்ததா வெளியே சொல்றாங்களே. இந்த மாதிரி 1000 கதைகள் கட்டுவாங்க, 1000 உரையாடல் நடந்ததா சொல்லுவாங்க. நீங்க சீமானுடைய ஸ்ட்ராட்டஜி தெரியும்ல, அவர் எப்படின்னா தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லாமே அவருக்கு தெரியும். எப்படின்னா அவர் காரில் ஏறின உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு தம்பி வந்து அண்ணே இதை பார்த்தீங்களாண்ணே அப்படின்னு வீடியோ போட்டு காட்டுவாங்க. அது பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும். எதுவாக இருந்தாலும் அண்ணே அவருக்கு ஒரு பதிலை போட்டிருக்கேன்னு அவர் ஃபோன் எடுத்து அவன் முன்னாடியே ஓப்பன் பண்ணி வாய்ஸ் அண்ணே பேசுங்கண்ணே அப்படின்னு பேச வைப்பாங்க, ஆடியோ அனுப்பாங்க. நம்ம தோழர்கள் பல பேருக்கே வந்து அவர் பேசுனதை கேட்டேன், பகிரில் இருக்கு எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிதான் பேசுறாரு. இப்ப விஜய் வந்து அவ்வளவு அரசியலை நுட்பமாக கவனிப்பவராக இருந்திருந்தால் அவர் இன்றைக்கு பேசி இருக்க வேண்டிய அரசியல் என்ன, அதை ஏதாவது வெளிப்படுத்தியிருக்க. அதுக்கான அறிகுறியே தெரியலையே. இவங்க தான் சொல்றாங்க அவர் என்னுடைய வீடியோவை பார்த்தாரு, அவர் என்னை ஆடியோவை பார்த்தாரு, அவர் என்னை ஆட விட்டு பார்த்தாரு, அவர் எங்க முன்னாடி டான்ஸ் ஆடி காட்டினாரு. சொல்ல வேண்டியதுதான் ஒரு தனிப்பட்ட அறையில நடந்த சந்திப்பு, 1000 பேர் 1000 வகையான கருத்துக்களை சொல்லலாம். சரி, அப்படி அந்த டிபேட்ல வந்து அப்படி என்னத்தை தான் கொட்டிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 45% ஓட்டு வாங்க போறோம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? 45%ன்றது எவ்வளவு பெரிய மார்ஜின் தெரியுமா? பாஜகவுக்கே கிடைக்காத ஒரு மார்ஜின் அது, இந்திய அளவுல சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு மார்ஜினை நாங்க வாங்க போறோம்னு சர்வசாதாரணமா ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு. அப்ப 234 ஜெயிக்க போறோம்னு எடுத்து பேசுவாங்க. இப்படி வாய்க்கு வந்ததை பேசுறதான் ரசிக்கிறாரு அப்படின்னா அவருடைய அறிவு அவ்வளவுதான். நாஜில் சம்பத் சார் ஸ்டைல்ல சொல்லலாம், ஆமா பேசுவாங்க, அவங்க அப்படிதான் பேசுவாங்க, அதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆமா, அப்ப இந்த டிபேட்ஸ்லயே பாருங்களேன், ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டோம் அப்படின்னா அந்த கேள்விக்கு பதிலே வரமாட்டேங்குது. திரும்ப ஒரு கேள்வி, திமுக ஒழுங்கா, அந்த கேள்வி நீங்க கேட்காதீங்க, நீங்க என்ன செஞ்சீங்க முதல்ல அதை சொல்லுங்க, அதுக்கப்புறம் திமுகவுக்கு என்னன்றதை திமுக சுற்று வரும்போது கேட்பாங்க. எடுத்த உடனே ஆரம்பிக்கும் போதே திமுக அப்படி, திமுகவும் இந்து முன்னணியும் கூட்டணி வச்சிருக்குதான். எப்படி இதை வந்து இந்து முன்னணிக்காரன் கேட்பான்னா எதால சிரிப்பான்னு தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்து முன்னணியும் திமுகவும் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வாய் கூசாம பேசுறாங்க. இந்து முன்னணியோட கூட்டணி வைத்திருந்தால் யாரோ ஒரு இந்து முன்னணி தலைவரை கூப்பிட்டு நீங்க ஏத்துங்கப்பான்னு சொல்லிட்டு ஏத்த விட்டு போயிருக்கலாமே, ஏன் அதை தடுத்து நிறுத்தணும்? பாருங்க, பாஜக தீர்ப்பு கொடுக்குது, திமுக செயல்படுத்துது. இல்ல இதே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே ஆட்கள் தான் என்ன பேசுனாங்க, முதல்வர் ஸ்டாலின் வந்து இந்துக்களின் ஓட்டை பெறுவதற்காக ஹிந்துக்களுக்கு வந்து வருடி கொடுப்பது போல அவர் வந்து செயல்படுறாரு அப்படின்னு இதே ஆட்களே பேசினாங்க. இவங்களே என்ன சொல்றாங்க, இந்துக்களுக்கும் முஸ்லீமுக்கும் கலவரத்தை தூண்டி விட்டு திமுக வேடிக்கை. சரி, கலவரம்னு ஒன்று நடந்துச்சுன்னா இந்துக்களுக்கும் முஸ்லீமுக்கும் தான் அந்த கலவரம்னா எதிர்பார்த்து என்ன சொல்லணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்கன்னா, பாருங்க பாஜக ஒரு நாடகத்தை நடத்துது, அதுக்கு ஒத்திசைவு செய்யற மாதிரி திமுக அரசு தீபத்தை ஏற்ற வச்சிருச்சு, பாஜக சொல்லும் திமுக செய்யும் அப்படின்னு பேசலான்னு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஸ்டாலின் வந்து தீபத்துல மண்ணள்ளி போட்டாரு, ஸ்டாலின் தீபத்தில் மண்ணெண்ணெய் ஊத்துவாருன்னு எதிர்பார்த்தாங்க, அவர் மண்ணள்ளி போட்டாரு. இப்ப இவங்க தான் மண்ணெண்ணெய் ஊற்ற போகிறோமா அல்லது மண்ணை போட போறோமான்னு தெரியாத அளவுக்கு இவங்களுடைய கட்சியினுடைய நிலவரம். அந்த கட்சியில ஏதாவது ஒண்ணு ஜனநாயக பூர்வமாக நடக்கிறதா, நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கிறது ஏதாவது ஜனநாயக பூர்வமாக நடக்குதா? இல்ல. அந்த கட்சியில நியமிக்கப்பட்டவர்கள மாற்று கருத்து கொண்டவர்களை கூட்டு கேட்கறதுக்கு ஏதாவது மெக்கானிசம் வச்சிருக்கீங்களா? கிடையாது. புஷி ஆனந்தை பத்தி அந்த கட்சியிலிருந்து வெளியேறி வந்த திரு ஜெகதீஸ்வரன் அவர்களா இருக்கட்டும், அல்லது திரு மணிகண்டன் வீராசாமி அவர்களா இருக்கட்டும், மணிகண்டன் வீராசாமி அவர்களோடலாம் நான் வந்து டிபேட்ல வந்து ரொம்ப கடுமையாக நாங்கள் 2 பேரும் பேசியிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு நியூஸ் 18 டிபேட்னு நினைக்கிறேன், சன் நியூஸ் டிபேட்ல இருக்கேன். 2-3 இன்ஸ்டன்ஸ்ல அவர் வந்து தாவேகா சார்பாக பேச வந்து எனக்கும் அவருக்கும் கடுமையான வாக்குவாதங்கள்லாம் நடந்திருக்கிறது. அந்த அளவிற்கு அவர் தாவேகாவோடு அவ்வளவு ஜெல்லாகி பயணித்துக் கொண்டிருந்தார். அவரை தூக்கி எரிஞ்சிருக்கிறாங்க. எதுக்கு அவரை பயன்படுத்தணும்னு கூப்பிட்டாங்க, எதுக்கு அவரை தூக்கி எறிகிறாங்க, எதுவுமே அவங்களுக்கு தெளிவாக தெரிவிக்கப்படலை. ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு ஷேடியான ஒரு மிருகம் ஒன்று திரிகிறது. அது வேற யாரும் இல்லை, புஷி ஆனந்த் அப்படின்றது மட்டும்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே உண்மை. விஜய்க்கும் நடக்கக்கூடிய கட்சியினுடைய நிகழ்வுகளுக்கும் சம்மந்தமே கிடையாது. விஜய் வந்து ஒரு பெர்ஃபார்மர், அவர் வந்து ஒரு பொம்மை. எப்படி அமெரிக்கா வந்து எல்லா நாடுகளையும் கைப்பற்றி உள்ளுக்குள்ள ஒரு பொம்மை ஆட்சியை நிறுவுமோ அந்த மாதிரி புஷி ஆனந்த் எஸ்ஏசி கையில் இருந்த விஜய் மக்கள் மன்றத்தை கைப்பற்றி தன்னுடைய பொம்மையாக விஜயை வைத்திருக்கிறாரா அப்படின்ற கேள்விதான் இருக்கு. இப்ப விஜய் என்ற பொம்மை இன்றைக்கு மலேசியாவுக்கு போறாரு. மலேசியாவில் இன்னைக்கு ஆடியோ லான்ச்சு, அதாவது அவருடைய கடைசி படம்.
அவருடைய கடைசி படத்துக்கான ஒரு செலிப்ரேஷனை நடத்துறாங்க. ஒய்எம்சிஏ நந்தனத்துல நடத்த வேண்டியது தானே, என்ன கேடு? நந்தனம் எவ்வளவோ நிகழ்ச்சிகளை, இளையராஜா நிகழ்ச்சி அங்க நடத்தி இருக்கிறாங்க, ராகுல் காந்தி நிகழ்ச்சி. அது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். எது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி? உங்களுடைய ஃபேர்வெல் பார்ட்டியை உங்களுடைய ரசிகர்களுக்கு கொடுக்காம வேற யாராண்ட கொடுக்க போறீங்க? இல்ல அது பிசினஸ் சம்பந்தப்பட்டது இல்ல, அது ப்ரொடியூசர் முடிவு பண்றாரு. அப்ப ப்ரொடியூசர் முடிவுக்கு தான் நான் கட்டுப்படுவேன் அப்படின்னா சினிமால மட்டும் இல்ல, இதுலயும் அதேதான். அவரே ப்ரொடியூஸ் பண்றதா தான் சொல்றாங்க, அதுவும் தெரியல நமக்கு. இல்ல அவருக்கு வேற சில எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரா இருப்பாரு, இல்ல இவர் ப்ரொடியூசரா இருந்தா எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் வேற ஒருத்தரா இருப்பாங்க. இப்போ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கான ப்ரொடியூசர் வந்து ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ்னுடைய நேரடி சித்தாந்த வாரிசாக தாவேக்கா செயல்படுகிறது. எப்படின்னா ஆட்டையை போடுறது. வல்லபாய் பட்டேலை வந்து திருடுனாங்க. யார்? பாஜக. யார்கிட்டருந்து? காங்கிரஸ்லேருந்து திருடுனாங்க. திருடி வல்லபாய் பட்டேலுக்கான நினைவு சின்னத்தை கட்டுறேன்னு ஒரே ஒரு சிலை வச்சாங்க. வல்லபாய் பட்டேலை பற்றி வேற என்ன செஞ்சிருக்கிறாங்க? பட்டேலை தெரிந்து கொண்டு இந்த நாட்டு மக்கள் சாதிக்க போவது என்ன? அதற்கு உலகத்திலே உயர்ந்த சிலை. அதுக்கு சிலை எவ்வளோ பெரிய சிலைனாலும் வைக்கலாங்க. அந்த சிலையின் மூலமாக நீங்கள் தெரிவிக்கிற செய்தி என்ன? என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்க விரும்புறீங்க? அப்போ அந்த பட்டேல் சமுதாயத்தினுடைய ஓட்டை வாங்குறதுக்காக திருடிக்கிட்டான், அவ்வளவுதான். அம்பேத்கரை திருடினாங்க. அம்பேத்கர் எதுக்கு திருடினாங்க? தலித்துகளுடைய வாக்குகளை வாங்குவதற்காக திருடினாங்க. அதே மாதிரி எம்ஜிஆரை திருடுறான், ஜெயலலிதாவை திருடுறான். ஜெயலலிதாவை நேரடியாக திருடினா பஞ்சாயத்து ஆகிப்பேருன்னு சொல்லிட்டு, அல்லது ஊழல் எதிர்ப்பு பேசுறதுல சிக்கல் வரும், திரும்ப திரும்ப கேள்வி கேட்பான்னு சொல்லிட்டு செங்கோட்டையனை கூட கூப்பிட்டு வச்சிருக்காரு. செங்கோட்டையன் மேல ஊழல் பட்டியல், திமுக கொடுத்த ஊழல் பட்டியல் எவ்வளவு இருக்கு தெரியுமா? அதே செங்கோட்டையன் மேல திமுக கொடுத்த புகாரை விட்டுருங்க. அறப்போர் இயக்கம் எவ்வளவு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்குது. அந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் என்ன பதில்? அவர் இன்னும் பாக்கெட்ல வந்து எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிட்டு தான் சுத்துறாரு. அப்ப ஜெயலலிதாவை திருடுவதற்கு ஒரு டாக்டிக்கு, எம்ஜிஆரை திருடுறதுக்கு ஒரு டாக்டிக்கு, பெரியாரை பெரியார் போட்டோவை வச்சுக்கிட்டு இவ்வளவு மழுமட்டையான அரசியல் பண்ற ஒரு நடிகனை வந்து தமிழ்நாட்டில் பார்க்கவே முடியாது. பராசக்தின்னு ஒரு படம், பராசக்தி படத்துக்கான ப்ரொமோஷனுக்கு நாங்கள் நேரடியாக அப்படி அரசியல் பேசலைங்க, அந்த இந்திய எதிர்ப்பு காலகட்டத்தில் இருந்த மக்களோட உணர்வுகளை பிரதிபலிக்கிற வகையில் ஒரு படத்தை எடுத்திருக்கோன்றாங்க. அதுக்கு ஒரு கண்காட்சி நடத்துகிறாங்க. அதில் இருக்கிற தமாத்துண்ட அரசியல் கூட உன்னுடைய பேச்சுகள் இருக்க மாட்டேங்குதே. உன்னுடைய பேச்சுக்கள் எல்லாமே எதை மையப்படுத்தினதா இருக்குது? திமுக வெறுப்பை ஆழ விதைப்பதாக மட்டும்தான் உன்னுடைய பேச்சுக்கள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இஸ்லாமியருக்கு எதிராக ஒரு பெரிய அரசியல் போகுது, அதுக்கு உன்னுடைய கருத்து காணும். கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய அரசியல் போகுது. ஏங்க அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் ஒன்றும் இல்லை, பாதிரியார்கள் பேசுகிற அளவுக்கு கூட நீ அரசியல் பேசலையே. கிறிஸ்துமஸ் விழாவில் எதுக்குங்க அரசியல் கட்சி தலைவர்களை கூப்பிட்டு நடத்துறாங்க? ஏன் கிறிஸ்துமஸ் விழாவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் போறாங்க அல்லது பாதிரியார்கள் அவங்கள கூப்பிடுறாங்க? எங்களுக்கு வந்து கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அரசியல் சாலிடாரிட்டி நீங்க கொடுங்கன்னு சொல்லி தானே கூப்பிடுறாங்க. அதை கொடுக்கறதுக்கு நீங்க என்ன பேசுறீங்க? ஸ்டாலின் பேசுறாரு, அமைச்சர்கள் மனோ தங்கராஜ் பேசுறாங்க, கனிமொழி பேசுறாங்க. அவங்க பேசுறதுல ஒரு அரசியல் வெளிப்படுதுல, நீங்க பேசுறதுல என்ன வெளிப்பட்டது? யோசேப்பு கதையை கூட நீங்க வந்து ஒழுங்கா யோசனை இல்லாம மன்னர்னு சொல்றீங்க, கிறிஸ்தவர்களே போட்டு அடிக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கெடுக்கிறதே அது அடையாளம் தானே. கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கெடுத்து இவர் பேசுனது என்ன? தான் மன்னராவதை பத்தி பேசுறாரு, அது யோசேப்பு வழியில. நீங்க நினைக்கிறதெல்லாம் அவர் பேசணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் நான் நினைப்பதை நீங்க பேச வேண்டாம் சார். ஆனா நீங்க பேசுறதுல இருக்கக்கூடிய மழுமட்டத்தனத்தை அம்பலப்படுத்துறதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல, நான் அதை செய்யறேன். இதனால் நீ பேசினா நான் ஏத்துப்பேன்னு நான் சொல்லவே போறதில்லை. ஏன்னா உன்னை போன்ற நடிகர்கள் அரசியலுக்கு வரவே கூடாது அப்படின்றதா என்னுடைய நிலைப்பாடு. ஆரம்பத்தில் கூட ஒரு கருத்து இருந்தது, பரவாயில்ல நடிகராக இருந்தா என்ன, அரசியலுக்கு வர்றதுல அவங்களுக்கு இருக்கு ஒரு உரிமை இருக்குல்ல அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இவர்கள் வரும்போதெல்லாம் இவங்களுடைய நார்சிசம் தான் வெளிப்படுது. அந்த நார்சிஸ்டிக் பிஹேவியர் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. மலேசியாவில் தளபதி திருவிழா நடந்துட்டு இருக்குங்க, தெரியல, ஏதோ ஒரு சேனல்ல வந்து அங்கங்க பிச்சு லைவ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 4ஆம் தேதி டெலிகாஸ்ட் பண்றதுக்கு யாருக்கோ வித்துட்டாங்க போல, ஆல்ரெடி ரைட்ஸை வித்துட்டாங்க. அப்போ தொண்டர்களுக்கு வந்து நிம்மதியாக அந்த ப்ரோக்ராமை பார்க்கறதுக்கு கூட உரிமை. இப்போ இந்த ப்ரோக்ராமை ஒரு இவங்களுடைய தமிழக வெற்றி கழகம் பேஜ் இருக்குல்ல, அதில் லைவ்ல போட்டுடலாம்ல. அது அரசியல் விழா இல்லை, சினிமா விழாங்க. இவர் தான் சொல்லிட்டாரே, சினிமா வெறும் சினிமாவை பார்க்காதீங்கன்றாரு, எனக்கு சமூக பொறுப்பு இருக்குன்ட்டாரு. சமூக பொறுப்பு இருக்கிறவன் தான் லட்சக்கணக்கில் டிக்கெட் போட்டு விற்கிறானா? இந்த விழாவுக்கான டிக்கெட் காஸ்ட் எடுத்து பாருங்க. இங்கேருந்து யாரால போக முடியும்? இவங்களே பேட்சா ஒரு 10 பேருக்கு டிக்கெட்டை போட்டு கூட்டு போயிருக்காங்க வழக்கம் போல. அதுதான். மற்றபடி அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே விற்பனை செய்யப்பட்ட டிக்கெட்டுகள் தானே. அந்த காசு யாருக்கு? இதுதானே சொன்னேன், 200 கோடி விட்டுட்டேன்னு சொன்னேன்ல, வியாபாரத்தை விட்டுட்டு வரேன்னு சொன்னேன்ல. விட்டவன் எதுக்கு இவ்வளோ போய் காசு போட்டு டிக்கெட் விற்கிற? டிக்கெட் விற்கிறது விற்ற காசில் என்ன செய்ய போறீங்க? அதை ஏன் லைவ்ல தமிழர்களுக்கு லைவ்ல காட்டுறதுல உங்களுக்கு என்னங்க கேடு? ஆன்லைன்ல காட்டினா கூட்டம் வராது, கூட்டம் வரலைன்னா காசு வராது, காசு வரலைன்னா படம் ஓடாது, படம் ஓடலை அப்படின்னா அவ்வளவுதான் அரசியல். அது ஒரு பிசினஸ் தானே சொல்றாங்க. அப்ப இன்னும் பிசினஸ்ல தான் இருக்கிறாரு அவர் இன்னும் படத்துல இருந்து வெளியே கடைசி பிசினஸ். இப்போ கடைசி பிசினஸ். மமிதா பைஜுட்ட இதே தான் சொல்லியிருக்காப்புல, அரசியல்ல என்ன போகுதுன்றதை பார்த்துட்டு அடுத்த படம் எப்படின்றத பிறகு முடிவு பண்ணுவோம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்?
எதுக்கு அடுத்த படம் நான் நடிக்க மாட்டேன்னு அமிதாப் பச்சன்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தடை? உங்க கூட நடிச்ச நடிகர்கள் யாராவது இதுக்கு மேல நான் நடிக்க மாட்டேன்னு ஒரு உறுதியா சொல்லிட்டாருங்க அப்படின்றதுல உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்குதா? இல்ல ஃபேன்ஸ் கேட்பாங்கல்ல, என்ன கேட்பாங்க? நீங்க ஏன் சினிமா விட்டு போறீங்க? ம். இப்போ பாக்கியராஜ் பையன் கூட ஒரு பேட்டியில சொல்றாரு, ம். ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி ஃபேன்ஸுக்கு ஒரு ஆறுதலா, சரி ம். என்னன்னு பார்ப்போம், ம். முடிஞ்சா வந்து திருப்பி நடிக்கிறேன் அப்படின்னு சொல்றது தானேங்க. அப்படி சொல்றதுன்னா அப்ப சினிமாவில் தான் உங்களுக்கு இன்னமும் நாட்டம் இருக்கு, அரசியல்ல நாட்டம் இல்லைன்னு தானே அர்த்தம். அரசியல்ல உங்களுக்கு வந்தா முதல்வராக வரணும், இல்லை அப்படின்னா விட்டுட்டு போயிட வேண்டியதுதான். கூட வந்தவன் பூரா நடுத்தரல் நிற்பான். திமுக வெறுப்பை ஆள விதைக்கிறது அவருடைய டாஸ்க், அவ்வளவுதான். திமுக வெறுப்பை விதைப்பது. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திற்கு பிறகு இந்த திமுக வெறுப்பு அப்படின்றது ரொம்ப பெரிய அளவில் சேதாரம் அடைஞ்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஸ்டாலினுடைய அப்ரோச் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் காலத்துலையும் சரி, ஜெயலலிதா காலத்துலையும் சரி, எம்ஜிஆர் காலத்தில் கூட கொஞ்சம் பொது நிகழ்ச்சிகளில் 2 பேரும் சேர்ந்து கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எம்ஜிஆரும் கலைஞரும் சேர்ந்து கலந்துருக்கிறாங்க. இப்போ கலைஞரும் கலந்துக்கிறதுல நாட்டம் உள்ளவராக இருக்கிறாரு, எம்ஜிஆரும் கலந்துக்கிறதுல நாட்டம் உள்ளவராக இருக்கிறாரு. அப்போ 2 பேரும் கலந்துக்கிறாங்க. அடுத்து ஜெயலலிதா வரும்போது ஓப்பனிங்லேயே நீ எதிர்கட்சி அல்ல, எதிரி கட்சி, நீ தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சனாதன குரல்ல பேசும்போது கலைஞர் விரும்பினாலும் 2 தலைவர்களும் ஒரே நிகழ்ச்சியில பங்கு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை எம்ஜிஆர் ஜெயலலிதா ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. அதை ஸ்டாலின் உடைச்சாரு. ஸ்டாலின் எடப்பாடி வீட்டில் போய் நின்னாரு. எடப்பாடிகளுடைய கைகளை பிடித்து பேசி இருக்கிறார். எடப்பாடி அம்மா வீட்டில் கேதம் கேட்க போயிருக்கிறாரு, ஓபிஎஸ் வீட்டுக்கு கேதம் கேட்க போயிருக்கிறாரு. இப்படி எந்த துக்க நிகழ்ச்சியா இருந்தாலும், மகிழ்ச்சியான நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் போக வரதுக்கு அவர் தயாரா இருக்கிறாரு. ஜெயலலிதா மரணம் அடைஞ்ச போதே போனார்ல. ஆனா ஜெயலலிதா இருந்திருந்தா அதிமுக காரர் யாராவது ஒருத்தர் வந்திருக்க முடியுமா? சட்டமன்றத்தில் சந்திச்சுக்க முடியாதுல்ல. அதை தான் ஜெயலலிதா இவங்க சொன்னாங்களே, சசிகலா சொன்னாங்களே, ஸ்டாலினும் ஓ பன்னீர்செல்வமும் ஒருவர் பார்த்து கொண்டும் பேசி கொண்டும் சிரித்து கொண்டும் இருந்தார்கள் அப்படின்னு சொன்னாங்களே. அதெல்லாம் உடைச்சு காலி பண்ணிட்டார்ல. யாரா இருந்தாலும் பார்த்துக்கலாம், பேசிக்கலாம், சிரிச்சுக்கலாம். அரசியல் என்பது வேற, தனிமனித பண்பு என்பது வேற. அந்த தனிமனித பண்பை ஸ்டாலின் வளர்க்கறதுக்கு அவ்வளவு பாடுபட்டு இருக்கிறார். இன்னைக்கு அந்த தனிமனித பண்பை உடைக்கணும். அப்போ மறுபடியும் ஜெயலலிதா ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸை உள்ள கொண்டு வரணும். அப்பதான் திமுகவுக்கு எதிராக ஒரு ஆழமான வெறுப்பை விதைக்க முடியும். தமிழ்நாட்டில் 1949 இருந்தே, 67 இருந்து இல்லை, 49 இருந்தே திமுக எதிர்ப்பு, திமுக வெறுப்பு தான் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிச்சிருக்கு. திமுகவை யார் வெறுக்க வைக்கிறார்கள், எதிர்க்க வைக்கிறார்கள்னு. அப்போ அதுல ஈழ பிரச்சனையா இருக்கட்டும், இப்படி பல்வேறு விவகாரங்களை பயன்படுத்தி திமுகவின் மீது விதைக்கப்பட்ட அந்த வெறுப்பை எல்லாம் ஸ்டாலின் மாத்திட்டாருன்றது சங்பரிவார கும்பலுக்கு பொறுக்கல. தன்னால ஸ்டாலின் மேல வெறுப்பை நேரடியா விதைக்க முடியுமான்னா முடியல. ஹெச் ராஜா மாதிரியான ஆட்கள் இன்னைக்கு ஒன்றும் இல்லை. ஹெச் ராஜா இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, இந்துக்கள் யாராவது இஸ்லாமியர்களை கும்பிடுவாங்களா? நாங்கள் போய் பாருங்க, பாண்டிச்சேரி கடற்கரை பக்கத்துல, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, முஸ்லீம் கட்டின கோயில். அது தர்காவோ மசூதியோ கிடையாது, ஒரு முருகன் கோயில். அந்த கோயிலை கட்டின ஒரு பேர் முகமது கவுஸ். அந்த கவுஸ் பையன் தான் இன்னைக்கும் ட்ரஸ்டியா இருக்கிறாரு அந்த கோயில்ல. ராமநாதபுரத்துல போய் பாருங்க, மேல குடுமாலூர்னு நினைக்கிறேன் அந்த ஊர் பேரு. அந்த கோயில்ல வந்து முகைதீன் ஆண்டவர் பதிகம் அப்படின்னு ஒன்று பாடி இருக்கிறாரு ஒரு புலவர். அதே புலவர் பல்வேறு இந்து மத கடவுள்களுக்கும் பாட்டு பாடி இருக்கிறாரு. ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு பாடி இருக்கிறாரு, முருகனுக்கு பாடி இருக்கிறாரு. முருகனுக்கு அவர் பாடிய பாடலுக்கு நன்றி செலுத்தும் விதமாக முருகன் வெள்ளி தெய்வானை சிலை பக்கத்துல அந்த பாய்க்கு செலவு வச்சிருக்கிறாங்க. ஜவாது அப்படின்றத ஒரு பேரு. அப்போ புலவர் ஜவாதுக்கு செலவு வச்சிருக்கிறாங்க. அவர் பாடின பாட்டை வடிச்சு வச்சிருக்கிறாங்க, கல்வெட்டுல வடிச்சு வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னும் தமிழ்நாட்டில் மதுரையில் நடக்கிற சித்திரை திருவிழா எடுத்துங்க, தர்கா வாசல்ல மீனாட்சி அம்மன் வேஷம் போட்டு பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து மதுரையிலையும் மதுரை கீழே சவுத்தில் ராம்நாடு, சிவகங்கை எல்லா பக்கமே ஒரு பழக்கம் இருக்கு. இங்கே வந்து மாமின்னா வேற. மாமினா வந்து நிர்மலா சீதாராமன் அல்லது வந்து மதுவந்தி, இவங்கெல்லாம் மாமி. ஆனால் ஊருக்குள்ள மாமியே வேற. யாரை மாமின்னு கூப்பிடுவாங்கன்னா, முஸ்லீம் பெண்கள் இருக்கிறாங்கல்ல, பாயம்மா நீங்கள் சொல்கிறாங்கல்ல, அவங்கள வந்து சவுத்தில் வந்து மாமின்னு தான் கூப்பிடுறதே. எங்கள் மாமி சமத்துவமான மாமி, உங்கள் மாமி சனாதனமான மாமி. அப்போ எல்லாத்துக்குமே தமிழ்நாடு ஒரு ஆல்டர்னேட் வச்சிருக்குது. இப்போ இதை பற்றி எல்லாம் ஏதாவது ஒரு இடத்தில் அக்கறையோடு இந்த தாவேக்காக்காரர்கள் பேசவோ எழுதவோ பரப்பவோ செய்திருக்கிறார்களா? பெரியார் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்னு ஒரு செய்தியை பரப்புறாங்க, அதுக்கு ஏதாவது பதில் சொல்கிறாங்களா? உங்கள் கட்சியில் எவ்வளோ முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, உங்கள் கட்சியில் எவ்வளோ இந்துக்கள் இருக்கிறாங்க, உங்கள் கட்சியில் எவ்வளோ மற்ற சமயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க, யாராவது இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன் வந்திருக்கிறாங்களா? உங்கள் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் இதுக்கு முன் வந்திருக்கிறாரா? நாஞ்சில் சம்பத்தையாவது பேசுறதுக்கு அனுமதி செய்யலா? அவர் பேச தயாராக இருப்பார், எனக்கு அது நல்லா தெரியும். அவரை ரயில்வே ஸ்டேஷனில் ரிசீவ் பண்ணுறது கூட இவனுக்கு ஆள் அனுப்ப மாட்டானுங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், எனக்கு தெரியாது, அவர்கிட்டே கேளுங்க. இப்போ ஒரு திமுக கூட்டத்துக்கு போகிறீங்க அப்படின்னா, நான் போயிருக்கேன், அந்த மாவட்ட செயலாளர் வருவார், அந்த மாவட்ட அமைப்பாளர் வருவார் இளைஞரணியில். அவர் வந்து கூட்டிகிட்டு போய் ரூமில் விட்டு என்ன ஏதுன்றதை கால் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இங்கே எவனாவது அப்படி பண்ணுறாங்கன்னு கேளுங்க, மாவட்ட செயலாளர் பேரே அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா போட்டா 7 பேர் போட்டிருக்காங்க.
ஒரு மாவட்டத்துக்கு இப்போ அஜிதாவுக்கு மாவட்ட பொறுப்பாளர்னாங்க, சாமுவேலும் மாவட்ட பொறுப்பாளராக இருந்தது, எல்லாருமே பொறுப்பாளராக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இன்னமும் பல பேர் பல இடங்கள்ல வந்து டபுள் போஸ்டிங்ல சுத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய சீரழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மனித நாகரிகமே இல்லாதவர்களாக ஒரு கூட்டத்தை வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் தாவேக்காவுடைய யதார்த்தம். இன்றைக்கு மலேசியாவில் நடக்கிற அந்த நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேர்வெல் ப்ரோக்ராம் மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு வந்த தகவல் வரைக்கும் ஏதோ ஒரு 2-3 சேனல்ல வந்து அந்த எல்இடி ஸ்கிரீன்ல இருந்து கவர் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. அந்த பழைய பாட்டை எல்லாம் கொலாஜ் பண்ணி பாடுறது, இது எல்லாத்தையுமே ஒரு பேக்கேஜா வித்துருக்காங்க. இத பேக்கேஜா ஒரு சேனலுக்கு வித்துருக்கானுங்க. நீ இப்படி அது யூசுவல் ப்ராசஸ் தானே. ஏன் அதை தமிழ்நாட்டிலே பண்ணியிருக்கலாம்ல? நீங்க வந்து QR கோடு போட்டு ஒரு கூட்டத்தை பாண்டிச்சேரியில் நடத்தி காட்டிட்டீங்களா இல்லையா? தமிழ்நாட்டில் ஒரு 2 நிகழ்ச்சியை QR கோடு போட்டு நடத்தி காட்டிட்டீங்களா இல்லையா? அதே மாதிரி QR கோடை போட்டு நீங்க வந்து நேரு உள் விளையாட்டு அரங்கத்திலே இல்லை ஏதோ ஒரு அரங்கத்திலே நடத்திட்டு போங்களே, உங்களால நடத்த முடியும்ல. அப்ப அதையும் தாண்டி எங்களால முடியாது அப்படின்னா அப்ப சொந்த ரசிகர்களே கட்டுப்படுத்த திராணி இல்லை, அல்லது சொந்த ரசிகர்கள் ஜாம்பியாக இருப்பதை ஒப்புக்கொள்ளுகிறார்கள். இது 2 தான் அர்த்தம். வேற என்ன அர்த்தம் இருக்கு அதுல? இதுல வந்து இப்ப நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து திருமாவளவன் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு மேடையில, அதாவது விஜயும் சீமானும் RSS பெற்ற குழந்தைகள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ணன் திருமாவளவன் தான் வந்து பிரசவம் பார்த்தாரா அப்படின்னு சீமான் கேட்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அவர் பிரசவம் பார்த்தாரா என்னன்றதுலாம் நமக்கு தெரியாது. ஆனா அவர் ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணிட்டாரு. அந்த ஆப்ரேஷன்ல மண்டையில இருந்த மூலக்கோளாறு முத்தி போயிருச்சு நீங்க எல்லாருக்கும். அப்படி ஒரு அறுவை சிகிச்சையை திரும்ப செய்திருக்கிறார். அந்த அறுவை சிகிச்சையினுடைய விளைவு சீமான் புலம்ப தொடங்கி இருக்கிறார். சீமானுடைய புலம்பல் அப்படின்றது எங்க இருந்து வருதுன்னா, சீமானுடைய வேலையே என்னன்னு நீங்க எடுத்து பாருங்க. வருஷா வருஷம் இதே டிசம்பர் மாதம் பாரதியார் ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு ஒரு டீவியேஷனை நிகழ்த்துறது, அல்லது பெரியாருக்கு எதிராக அதை திருப்ப பார்க்கறது, இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு. இந்த வருஷம் தானே பார்ப்பன கடப்பாறை வரைக்கும் போனாரு. இந்த வருஷம் பார்ப்பன கடப்பாறை வரைக்கும் போனாரு. போன தடவை அம்பேத்கர் விவகாரத்தை பற்றி தமிழ்நாடு முழுக்க பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம கூட பல்வேறு ஊடகங்கள் சார்பாக சேமை நேம் அம்பேத்கரும் நிகழ்ச்சியை நடத்தினோம். அந்த நிகழ்ச்சி ஏன் நடத்தணும் அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் அமித்ஷா அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்ன்றதை ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி பேசுனாங்க. அதுக்கு கடவுள் பேரை சொன்னாலாவது புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசுனாங்க. அதை வந்து இப்போ தமிழ்நாடு லீடு எடுத்துருச்சு. அந்த இதில் தமிழ்நாடு என்ன பாலிடிக்ஸை முன் வச்சதோ அது தேசிய அளவில் பேசுபொருளாக மாறிடுச்சு. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கு அடுத்த 4 நாளில் சீமானை மேடை ஏற்றி விட்டு நீ வந்து பெரியாரை பற்றி பேசுன்னு சொல்லிட்டு பெரியார் வஉசிக்கு எதிராக சீமான் வந்து கொம்பு சீவிட்டு தெரிஞ்சார். அப்போ என்ன பண்ணோம்? அப்போ பெரியாருடைய நிலைப்பாடுகளை ஆதரித்து தமிழ்நாடு முழுக்க நம்ம பிரச்சாரம் பண்ணுறோம். எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து ஒரு சாதாரண ஒரு சேனலில் ஒர்க் பண்ணுறேன். என்ன மாதிரி மில்டனும் சரி, மகிழ்நன், மைனர், கரிகாலன் எல்லாருமே ஒரு சேனல் நடத்திட்டு இருக்கிறோம். நம்ம வந்து நம்ம கூட வேலை பார்க்குற எல்லாருக்கும் சேலரியை பிரிக்கிறதே வந்து ஒரு பெரும் பாடாக தான் இருக்குது. அவ்வளவுதான் யூடியூப்லேருந்து வர்ற ரெவன்யூ. இதுக்குள்ள நம்ம அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு சில பேர்கிட்ட வந்து கடன் வாங்கி, ஒரு சில பேர்கிட்ட நிதியுதவி வாங்கி தமிழ்நாடு முழுக்க 10-15 இடத்துல பெரியாரினும் பெருநெருப்புன்னு கூட்டங்கள் நடத்துகிறோம். இந்த அளவுக்கு இத்தனை கூட்டம் நீ நடத்த வேண்டாம், மாநிலம் தழுவிய அளவில் ஒரு கூட்டத்தையாவது தாவேக்கா நடத்தி இருக்குதா? நடத்தவே இல்லை. இப்போ சீமானுடைய ரோல் என்ன அப்படின்னா, நம்ம என்ன பாலிடிக்ஸ் பேசினாலும் நம்ம வந்து பெரியாரின் மீது பற்று கொண்டவர்கள் அப்படின்றது RSSக்கு நல்லா தெரியும். தி நியூ பிஜேபின்ற புத்தகத்தில் தமிழ்நாட்டில் பாஜக ஜெயிக்க முடியாததற்கான காரணம் கர்நாடகாவில் ஜெயித்ததற்கான காரணம் அப்படின்னு கோட் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. நளின் மேத்தா அந்த மணி கண்ட்ரோலுடைய ஆசிரியராக நிர்வாக பொறுப்பில் இருக்கிறார். அவர் தான் அந்த நளின் மேத்தா எழுதின புத்தகம். அது ரொம்ப முக்கியமான புத்தகம். பாஜக எப்படிலாம் தேர்தல் வேலை பார்த்து ஜெயிக்கிறது அப்படின்றது குறித்து. அதில் கர்நாடகாவில் ஜெயிப்பதற்கு காரணம் தமிழ்நாட்டில் இருப்பதை போல ஒன்றுபட்ட தமிழ் உணர்வு இங்கு கிடையாது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா அவன் ஒரு பக்கம் தன்னை திராவிடனாகவும் உணர்றான், தமிழனாகவும் உணர்றான். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி அவன் சாமியும் கும்பிடுறான், பெரியாரையும் கும்பிடுறான். இது ஒரு பெரிய புதுமையாக இருக்குது. பாஜகவால் அதை கிராக் பண்ண முடியல. அப்போ ஆன்டி பெரியார் நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரஜினிகாந்தை பயன்படுத்த பாஜக முயற்சி செய்கிறது அப்படின்றது ஓப்பனாகவே எழுதியிருக்கிறான். விஸ்வ இந்து பரிஷத் பாஜகவை சேர்ந்த பல பேர் அதை பேட்டியாகவும் அதே புத்தகத்திலே கொடுத்துருக்குறாங்க. அப்போது அந்த பெரியாரின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய பற்று அதை எப்படியாவது இங்கே உடைக்கணும் அப்படின்றது தான் அவனுடைய வேலை. அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவே வீக் பாயிண்டாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறான். பெரியாரை பற்றி பேசுறதன் மூலமாக நாம பெரியாரை முன்வைத்த அரசியலை பேசி 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 ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம். நீ பெரியார் சொன்னதுக்கு மட்டும் பதில் சொல்லு. சமகால அரசியலை பெரியாரை பொறுத்துறது அவனுக்கு பிடிக்கல. தமிழ்நாட்டில் இன்னைக்கு சிறுபான்மையினர் பிரச்சனைனா அதுல பெரியாருடைய பார்வையில நம்ம வேலை பார்க்குறோம். ஆனா அதெல்லாம் நீ பேசாத, பெரியார் அதை பேசினாருன்னா இதுக்கு பதில் சொல்லு, இதை பேசினாரு நான் சொல்லுவேன் இதுக்கு நீ பதில் சொல்லுன்னு
அவனுடைய ஆக்ஷனுக்கு எல்லாத்துக்கும் நம்மள ரியாக்ஷன் பண்ண வைக்கிற வேலையை மட்டுமே நடத்துறது தான் சீமானுடைய அஜெண்டா. சொல்றாங்கல்ல, நாங்க தோண்டி எடுத்துட்டு ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுதான் அவனுடைய தோண்டி எடுக்கிற அஜெண்டா. வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அப்ப அதுதான் அவனுடைய அஜெண்டாவாக இருக்கிறது. அதுக்காக நம்ம பதில் சொல்லாமலும் இருக்க முடியாது, பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதே நேரத்துல சீமான் வந்து ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைதான்றத இந்த அடிப்படையில தான் நம்ம சொல்றோமே தவிர எங்க இருந்தோ புதுசா கண்டுபிடிச்சிட்டு வந்தெல்லாம் சொல்லல. ஆர்எஸ்எஸ் மேடையில வெக்கமே இல்லாமல் அந்த மேடைக்கு போய் அங்க வந்து பார்ப்பன கடப்பாறை கொண்டு பெரியாரை உடைப்பேன் அப்படின்னு பேசுறாரு. இந்த பார்ப்பன கடப்பாறை அப்படின்னு பேசிட்டு இப்ப கடைசியில என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த பார்ப்பன கடப்பாறைக்கு யாருடைய கைகளை எல்லாம் சேர்த்திருக்கிறார் அப்படின்னா, முஸ்லிம் பெண்களுடைய கைகளை சேர்க்கிறாரு, முஸ்லிம் பசங்களுடைய கைகளை சேர்க்கிறாரு. கூட்டம் கூட்டமா நடத்தி பெரியாருக்கு எதிராக இஸ்லாமியர்களை பேச வைத்து வேடிக்கை பார்ப்பது, இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனா தமிழ்நாட்டு இஸ்லாமியர்களுக்கு பெரியாரை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். தந்தை பெரியார் 1930களில் சைமன் கமிஷனுக்கு எதிராக வந்து காங்கிரஸ் வேலை பார்க்குது. 2 தடவை சைமன் வந்து இந்தியாவுக்கு வருகை தருகிறார். 2 தடவையுமே காங்கிரஸ் பாய்காட் சைமன் அப்படின்னு சொல்லிட்டு சைமன் குழுவை முழுமையாக புறக்கணிக்கிறது. தந்தை பெரியார் தமிழ்நாட்டில் அன்றைக்கு பெரியார் மட்டும்தான் சைமன் குழுவை வரவேற்றார். அதுபோக முஸ்லீம் லீக் வரவேற்றது. தமிழ்நாட்டில் பெரியார் மட்டும்தான் வரவேற்றார். நீதி கட்சி சுயமரியாதை இயக்கம் மட்டும்தான் வரவேற்குது. இந்த வரவேற்கிறது ஏன் வரவேற்கிறார் அப்படின்னா, தந்தை பெரியார் ரொம்ப தெளிவாக தன்னுடைய குடியரசு ஏட்டில் விரிவாக பதிவு செய்திருக்கிறார். இந்த சைமன் குழுவை ஏன் வரவேற்கிறேன் அப்படின்ற தலைப்புல, அந்த சைமன் குழுவை வரவேற்கிறேன் ஏன் அப்படின்றதுல பெரியார் சொல்றாரு, சைமன் குழுவில் வரவேற்கத்தக்க கூறுகள் அப்படின்னு 3 விஷயத்தை குறிப்பிடுறாரு. 1, தாழ்த்தப்பட்டோருக்கு வகுப்புரிமை. 2வது, பெண்களுக்கு இடஒதுக்கீடு. 3வது, முகமதியருக்கு வகுப்புரிமை. 7.5% முகமதியருக்கு வகுப்புரிமை வழங்குவதை சைமன் கமிஷன் ஒப்புக்கொள்ளுகிறது. தாழ்த்தப்பட்டோருக்கு வகுப்புரிமை வழங்குவதை சைமன் கமிஷன் ஒப்புக்கொள்ளுகிறது. பெண்களுக்கு 5லிருந்து 10 இடங்களாவது தருவதற்கு ஒப்புக்கொள்ளுகிறது. இது 3மே போதுமானது அல்ல. மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இதில் மாற்றங்கள் தேவை. ஆனால் இவன் ஒப்புக்கொள்ளுகிறானே, இவர்களுக்கெல்லாம் தேவை இருக்கிறது, அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும் என்பதை ஒப்புக்கொள்ளுகிறானே, அதை வைத்து நாம் இதை ஆதரிக்க வேண்டாமா அப்படின்னு அன்னைக்கு தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக சைமன் குழுவை ஆதரிக்கிறார் பெரியார். வேற எந்த காரணத்திற்காகவும் இல்லை. சைமன் குழுவை ஆதரிப்பதற்கு முதன்மையான காரணம் என்ன? இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதை சைமன் குழு கட்டாயப்படுத்துகிறது, அதனால் பெரியார் ஆதரித்தார். இதை மறக்கடிக்க பார்க்கிறார் சீமான். அதுக்கு என்னென்னமோ எடுத்துட்டு வருவாங்க, அது இதுன்னு எடுத்துட்டு வருவாங்க. அதே பெரியார் தானே பேசினாரு, தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய வாழ்வுக்கு நம்முடைய நன்மைக்கு எது அருமருந்து அப்படின்னா இஸ்லாம் தான் அருமருந்துன்னு பேசுறாரு. அதனால நான் இஸ்லாத்துக்கு வக்காலத்து வாங்கல, ஆனா இந்த இந்து மதத்தில் நாம அடிபட்டு மிதிபட்டு கொடூரங்களை அனுபவிப்பதற்கு பதிலாக அந்த மதத்தில் இருக்கக்கூடிய சமாதானமான கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அந்த மதத்தில் பயணிப்பதே நமக்கான தீர்வாக இருக்கும் அப்படின்னு பேசுறாருல. நாம் தமிழர் கொண்டாடுகிற திரு பழனி பாபா அவரு என்ன சொல்லியிருக்காருன்றது இப்ப இவங்க என்ன பண்றானுங்கன்னா, பழனி பாபாவே திரிச்சிட்டு வர்றானுங்க. எப்படி திரிக்கிறானுங்கன்னா, பழனி பாபா இருந்திருந்தா இதெல்லாம் பழனி பாபா படிச்சிருந்தா அப்படின்றானுங்க. அப்ப பழனி பாபா முழுசா படிக்காம பேசினாருன்னு சொல்ல வராங்களா? அப்ப நீ யாரை இழிவுபடுத்துற? பெரியாரை இழிவுபடுத்துற, பழனி பாபாவை இழிவுபடுத்துற. என்னுடைய பாட்டன்கள்லாம் சமரசம் ஆகிருக்கலாம் திராவிட இயக்கத்தோட, நாங்க ஆக மாட்டோம். அது ஏன் தெரியுமா? இவனுக்கு யார் யார் போட்டோவெல்லாம் தூக்கிட்டு வராங்களோ எல்லாருமே பெரியாரோட கூட நின்னவங்க. அதனால இவனால வந்து அந்த அதுக்கு பேர் என்ன, டிஸ்கிளைமரை கொடுக்காம இவனால பேசவே முடியாது. ஆதித்தனாரை பத்தி தந்தை பெரியார் வந்து பேசுகிறார். என்ன பேசுறாருன்னா, நீங்க இப்ப நிமிர் பதிப்பகமா எதிர் வெளியிட போட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சுதந்திர தமிழ்நாடு ஏன் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு. 61ல் குடியரசு பதிப்பகமே அதை போட்டிருக்குது. ஆசிரியர் தொகுத்த பல்வேறு தொகுப்புகள்லையுமே நீங்க அதை வந்து தனித்தனியா பார்க்க முடியும். அதுல வந்து என்ன இருக்குன்னா, அதுல அது எங்க பேசப்பட்டது அப்படின்னா, ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க, 2 பேர் சேர்ந்து முன்னெடுக்கிறாங்க. அந்த போராட்டம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு வரைபடம் நீங்களாக இந்திய வரைபடத்தை கொடுத்துற போராட்டம். பயங்கரமான அதிர்ச்சியை ஏற்படுத்திய போராட்டம். அந்த போராட்டத்தை முன்னெடுத்தது 2 பேர். ஒன்று பெரியார், இன்னொன்று ஆதித்தனார். 2 பேரும் சேர்ந்து முன்னெடுத்தாங்க. அந்த மேடையிலேயே பெரியார் பேசுறாரு, ஏதோ நம்ம நண்பர் ஆதித்தனார் இருக்கிறாரு, அவர் வந்து பார்ப்பனர் அல்லாதவர் தான், ஆனால் அவருடைய பத்திரிகையில் நமக்கு ஆதரவு தெரிவித்து எழுதிட்டு இருக்கிறாங்களா என்ன, அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. ஆனால் ஒரு பார்ப்பனர் அல்லாத ஒருத்தர் இந்த பார்ப்பனர்கள் மட்டுமே கூட வச்சு கொண்டிருந்த பதிப்புத்துறையில் நம்ம மட்டுமே இருக்கணும் அப்படின்ற இடத்த பார்ப்பனர்கள் வச்சிருந்ததை உடைச்சு ஒரு பார்ப்பனர் அல்லாத ஒரு முன்னேறி இருக்கிறாரு. அந்த வகையில் நம்ம அவரை ஆதரிக்கணும். அதே போல் எனக்கும் அவருக்கும் பல்வேறு விஷயங்களில் வேறுபட்ட கருத்து இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டினுடைய உரிமை என்று வரும்போது நானும் அவரும் ஒரே இடத்தில் நின்று ஒன்றாக போராடுவோம். தந்தை பெரியாரும் சொல்றாரு,
ஆதித்தனார் சொல்றாரு. இப்ப சீமானால ஆதித்தனாருடைய வரலாற்றிலிருந்து பெரியாரை நீக்க முடியாது. ஏன்னா சுதந்திர தமிழ்நாடு கேட்டு நடத்தின போராட்டத்துல பெரியாரோட சேர்ந்து நிக்கிறாரு ஆதித்தனாரு. சரி, இன்னும் முன்னாடி போங்க. 1920 மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் WPL சவுந்தரபாண்டியன், அவரை தூக்கி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா அவர் 1920 சட்டப்பேரவைக்கு போகும்போதே எப்படி போறாரு? நீதி கட்சியினுடைய பரிந்துரையின் பேர்ல தான் அவர் உள்ளே போறாரு. உள்ள போனவர் பெரியாரோடு சேர்ந்து கடைசி வரைக்கும் சுயமரியாதை கொள்கைகள் பற்று கொண்டவராக தான் இருந்தார். இயக்கத்திலிருந்து கூட வெளியே போயிருக்கிறாரு. ஆனா பெரியாரை எதிர்த்தோ அல்லது சுயமரியாதைக்கு விரோதமாக அவர் நடந்துக்கிடல. பார்ப்பனர்களுடைய ஆதிக்கத்திலிருந்து நம்முடைய சாதியை சேர்ந்தவர்கள் விடுபட வேண்டும். அவர் காலத்துல ஒரு முக்கியமான மாற்றம் நடக்குது. என்னன்னா 1800களின் இறுதியிலிருந்து 1900களின் முற்பகுதியில அந்த சாதியை சேர்ந்தவர்கள் பலரும் தொழில்ல முன்னேறாங்க. தொழில்ல முன்னேறியதற்கு பிறகு அவங்க சமஸ்கிருதமயமாகறாங்க. அவங்களுடைய பெயர்களை சமஸ்கிருதத்தில் வச்சுக்கிறதையும், அவங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய சடங்குகளுக்கு பார்ப்பனர்களை அழைப்பதையும், அல்லது பார்ப்பன சடங்குகளாகவே தங்களுடைய சடங்குகளை மாற்றி அமைச்சுக்கிறதையும் ஆரம்பிக்கிறாங்க. கடுமையாக எதிர்த்தவர் யாரு? சவுந்தரபாண்டியன். எதற்காக? நாம பாப்பான் ஆகணுன்றதுக்காக நாம போராடல. பாப்பான் பண்ற மாதிரி பாப்பாரத்தனத்தை தமிழ்நாட்டில் எவனுமே பண்ணக்கூடாதுன்றதுக்காக நம்ம போராடுறோம். இந்த பார்ப்பன சடங்குகளை விட்டுளியுங்கள் தோழர்களே அப்படின்னு அவர் அறிவுரை கூறுறாரு. அப்ப சவுந்தரபாண்டியனை முன்னிறுத்தி பேசணும்னா பெரியாரை விட்டுட்டு பேச முடியாது, திலகபாமாவாலே பேச முடியாது. இன்னைக்கு அவங்க பாமகவா தான் இருக்கிறாங்க. அவங்கள பேச சொல்லுங்க பார்ப்போம். பெரியாரையும் சவுந்தரபாண்டியனையும் பிரிச்சு பேச சொல்லுங்க பார்ப்போம். முடியாது. அவர் கடைசி வரை சுயமரியாதையின் பக்கம் நின்னாரு. அப்ப சீமானால இப்படியே ஒவ்வொரு சாதியும் எடுத்து பாருங்க. ராமச்சந்திரன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. 1929 முன்னாடி வரைக்கும் அவருக்கு பேரு ராமச்சந்திர சேர்வை. பெரியார் முன்மொழிகிறாரு சாதி பட்டங்களை விட்டொழித்தல்னு. முதல் ஆளாக எழுந்து ராமச்சந்திர சேர்வையாகிய நான் இன்று முதல் ராமச்சந்திரன் அப்படின்னாரு. அப்ப முக்குளத்தோருக்குள்ள உள்ள பூரணும்னால அங்க ஒரு சேர்வை வந்து நிக்கிறார். ராமச்சந்திரன் வந்து நிக்கிறாரு, தடையா நிக்கிறாரு. சரி, இன்னொரு சாதி தமிழ்நாட்டுல கொஞ்சம் பார்ப்பனர்கள் கூட நம்ம பெரிய சாதின்னு ஒரு சாதி சொல்லிக்கிடுது. அதுல வஉசியை வச்சு எப்படியாவது உள்ள போயிடலான்னு பாக்குறாங்க. வஉசி எனக்கு தலைவர் தந்தை பெரியார்னு பெரியார் படத்தை திறந்து வச்சு வணங்கி முடிச்சிட்டாரு. அப்ப எந்த சாதிக்குள்ளேயுமே உள்ள போறதுக்கு பார்ப்பனர்களுக்கு சீமானுக்கு தடையாக இருப்பது யார் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் பெரியார் என்னும் கடப்பாறை நிற்கிறது. அப்ப பெரியார் என்னும் கோட்டை மதிலை தாண்டி போக முடியல. அப்ப அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா பார்ப்பன கடப்பாறை எடுத்துட்டு வர்றாராம். இருந்த பார்ப்பன கடப்பாறைகள் எல்லாம் தூள் தூள் ஆக்கிட்டு தான் அங்க பெரியார் கோட்டையை கட்டி நிக்கிறாரு. நீ புதுசா ஒரு கடப்பாறையை செஞ்சு அதை கொண்டு வந்து பேர்த்து என்னைக்கு இது நடக்கிறது? இந்தியா முழுக்க இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சி பற்றி பேசும்போதும் சரி, தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி பற்றி பேசும்போதும் சரி, தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டை நாம் தக்க வைத்துக் கொண்டிருப்பது பற்றி பேசும்போதும் சரி, எல்லாவற்றிலும் தமிழ்நாடு முதன்மையான இடத்தை வைக்கிறதுன்னு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் பேசுறாங்க. ஒரு ஊடகவியலாளர் ஸ்மிதா பிரகாஷ், அந்த அம்மா ஏஎன்ஐனுடைய ஆசிரியர், அந்த அம்மாட்ட பேட்டி கொடுக்குறாரு. என்னன்னு பேட்டி கொடுக்குறாரு? தமிழ்நாட்டில் உதயநிதி ஸ்டாலின் பேசுனதை பல பேர் வந்து என்னென்னமோ நினைக்கிறானுங்க. ஆனா உதயநிதி சனாதனத்தை ஒழிப்போம்னு பேசுனதன் மூலமாக தன்னுடைய வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ளுகிறார் அப்படின்னு பேசுறாங்கல்ல. விச் மீன்ஸ் தமிழ்நாட்டின் வாக்கு வங்கி என்பது சனாதன எதிர்ப்பு வாக்கு வங்கின்றது வடக்குல இருக்கிறவனுக்கு நல்லா தெரியுது. அதனாலதான் சீமான் மாதிரியான ஆட்களை வைத்து இங்க பார்ப்பன கடப்பாறைன்னு திரும்ப திரும்ப அந்த முனைமணங்கி போன கத்தியை திரும்ப திரும்ப தூக்கிட்டு வந்து எப்படியாவது துருப்பிடிச்ச கத்தியை சாண பிடிச்சிட மாட்டோமான்னு முயற்சி பண்றாங்க. அது எடுபட மாட்டேங்குது. இப்ப இந்த இடத்துல பெரியாரிய அமைப்புகள் வேலை பார்க்கறாங்க, திமுக வேலை பார்க்குது, தாவேகா என்ன வேலை பார்க்குது? அமைதியாக இருக்கிறது. அப்போ அதனாலதான் சீமானை சரி விஜயை சரி சேர்த்து திரும்ப அவர்கள் என்ன சொல்றாரு, எழுச்சி தமிழர் என்ன சொல்றாரு, இவங்க ரெண்டு பேருமே RSS பெற்று போட்ட பிள்ளைகள். வடக்குல வந்து அவன் பட்டேலை திருடுவான், இவன் இங்க எம்ஜிஆரை திருடுவான். வடக்குல வந்து பார்ப்பனர் அல்லாத சாதிகள்கிட்ட போய் சனாதனத்தை பின்பற்றினால் நம்முடைய வாழ்க்கை மேம்படும்னு பேசுவான். அதையே சீமானை வச்சு நம்ம தொன்மத்திற்கு திரும்புவோம், நம்முடைய தாய்மதம் திரும்புவோம் அப்படின்னு பேச வைக்கிறான். இல்ல அந்த ரெண்டு குழந்தையும் சண்டை போட்டுக்குது. அந்த ரெண்டு குழந்தையும் சண்டை போடுறதுன்றது வந்து எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா, மோகன் பகவத்தும் மோடியும் சண்டை போட்டுக்கிற மாதிரி. மோகன் பகவத்துக்கும் மோடிக்கும் பல நேரங்களில் வந்து முரண்பாடு வருவதாக பலரும் பேசுவாங்க. விச் மீன்ஸ் பார்ப்பன ஏகாதிபத்தியத்தை அழித்து ஒழித்து விட்டு மோடி தன்னுடைய ஆளுகையை நிலைநாட்டி விடுவாரா, பார்ப்பனர் அல்லாதாருடைய ஆளுகையை நிலைநாட்டி விடுவாரா? அப்படி கிடையாது. இது ரெண்டுமே வந்து ஒரே இன்ட்ரெஸ்டுக்காக பேசப்படுவது தான். ஒரு பக்கம் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் அல்ல கஷ்டப்படுறவங்க இடஒதுக்கீட்டில் வர்றது தப்பு இல்லை. ஒரு பக்கம் சர்ச்சை அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பானுங்க, இன்னொரு பக்கம் சர்ச்சில் போய் இவர் நமாஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இது எல்லாமே இப்படிதான் பார்க்கணும். நம்ம சீமானும் விஜயும் அடித்துக் கொள்வது என்பது இந்த அடிதடி சண்டையில வந்து ஒருத்தன் ஓட்ட இன்னொருத்தன் வாங்குறான்றதெல்லாம் ஃபீல் ரிஃப்ளெக்ட் ஆகுறது. ஆனா ரெண்டு பேருக்கும் கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்ன, நீ டாமஞ்சேரி ஆடுனா தான் இங்க நம்ம கேமை விளையாட முடியும் அப்படின்றது தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க். விஸ்வ இந்து பரிஷத்தும் இந்து முன்னணியும் பிரச்சனை பண்ணிப்பான். இந்து முன்னணியினுடைய நிலைப்பாடும் பாஜகவுடைய நிலைப்பாடும் மாறுபடும்.
ஏன் அர்ஜுன் சம்பத் வந்து வேற நிலைப்பாடு எடுக்கிறாரு, இந்து முன்னணி வேற நிலைப்பாடு எடுக்குது, ராம ரவிக்குமார் நிலைப்பாடு எடுப்பாரு, இவருக்கு வேற நிலைப்பாடு எடுப்பாரு. எல்லாம் ஒரே கருத்து இருந்தா ஒரே கட்சியில இருந்திருக்கலாமே. ஏன் எல்லாம் தனித்தனி கட்சி வச்சிருக்கான்னா வெவ்வேறு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மக்களுக்கு வெவ்வேறு வடிவங்கள்ல போய் சேர்றது. ஆனா இவனுடைய அல்டிமேட் இலக்கு ஒண்ணுதான். என்ன? தமிழர்கள் தங்களுடைய சமத்துவ மரபை விட்டு தள்ள வேண்டும். தமிழர்கள் பெரியாரை கொண்டாடுகிற மரபை விட்டு தள்ள வேண்டும். அதற்கு வெவ்வேறு ரூபங்கள்ல முயற்சி பண்ணுவான். அந்த ரூபங்களில் ஒரு ரூபம் தாவேக்கா, ஒரு ரூபம் நாத்தாக்கா. இது ரெண்டுமே பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்றத விட பாஜக உருவாக்கிய பிள்ளைகள், பாஜக செதுக்கிய பிள்ளைகள், பார்த்து பார்த்து செதுக்கி வளர்த்த பிள்ளைகள். எப்படி வந்து களிமண்ணை பிடிச்சி அவங்க ஒன்று செதுக்குனாங்களோ அதே மாதிரி நவீன கால களிமண் பிடிப்பு, அதுக்கு தந்தம் வைப்பான், எல்லாம் வைப்பான். இன்னும் பழைய ரூபங்கள்ல அந்த யானைகள் ஓடி வரும். இந்த மத யானைகளை எல்லாம் அடக்குவது தான் தமிழர்கள் கையில் இருக்கக்கூடிய பெரியார் எனும் அங்குசம்.